Good evening, Dr. Sir Prakash. Good evening. Thanks for coming here for the Health Above 60 panel. Yeah. Now our clients are waiting online for the questions about geriatric oral health and general things about corona, COVID-19. Thanks for coming here to our panel, doctor. Yeah, welcome. I'm Dr. Sir Prakash. I'm going to share my knowledge and experience that I have gathered over a period of 26 to 27 years as a dentist. And today we'll be discussing something on geriatric oral care and COVID-related challenges that we are facing and how we can come across this. And let us start with the first question. Yes, go ahead. Thank you, doctor. Thank you. And first question, as you said, everyone knows Palpona Solpoche. So this everyone knows this word in this Correct. world. So பல்லுனா நிறைய விஷயங்கள் கம்யூனிகேஷனே போயிடுது. So Correct. communication போச்சுன்னா எல்லாமே போச்சு. So Correct. now there are many people, particularly seniors. Correct. எங்களோட கஸ்டமர்ஸ் ஹெல்த் அபோவ் 60 and அத்துல்யால இருந்து நிறைய क्वेश्चंस அனுப்பிச்சிருக்காங்க. No. அதுல மேஜரா பாத்தீங்கன்னா நம்ம வந்து we are going to talk about oral health. Correct. So many people ask, what do you mean by oral health? Please describe in few words. ஓகே பல் போனால் சொல் போச்சுன்ற வேர்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லைக் தாமோதரன், தேங்க்ஸ் ஃபார் த கொஷின். லைக் சி பல் போனால் சொல் போச்சுங்கிறது வந்து எவ்வளோ ட்ரூ அப்படின்னா, சில பல்லுலாம் விழும்போது யுவர் ப்ரொனன்சியேஷன் சேஞ்சஸ். உங்கள் சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணவே முடியாது உங்களால். ஸோ சில வேர்ட்ஸ் ஸ்பெல் பண்ணும்போது யூ வில் பி ஸ்ட்ரகிளிங் டு ஸ்பீக் சர்டன் வேர்ட்ஸ். ஸோ ஒரு பல்லோட பர்பஸும் வேறு வேறு ரீசனுக்கு டிசைன். ஃப்ரண்ட் பல்ல வந்து ஒரு வேலைக்கு டிசைன் அண்ட் லாஸ்ட் பல்ல வந்து இட் இஸ் டிசைன் ஃபார் சம்திங். ஸோ எவ்ரி டூத் ஹேஸ் டு பி ப்ரிசர்வ்ட். அண்ட் ஓரல் கேர் அப்படின்ற பாயிண்ட் என்னன்னாக்கா, எல்லாருக்கும் ஒரு கொஷின் ஓப்பனாக ஐ வாண்ட் டு ஆஸ்க் அ கொஷின். எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் அபவுட் திஸ் கொஷின் இருக்கும். லைக் பல்லோட லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இட் வில் பி அரவுண்ட், உங்களை பொறுத்தவரையும் என்னன்னு நினைக்கிறீங்க? யூ வில் ஹாவ் சம்திங் இன் மைண்ட். பல்லு எவ்வளோ நாள் வச்சுக்க முடியும், ப்ரிசர்வ் பண்ணி ப்ரொலாங் பண்ண முடியும் அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஒரு கொஷன் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அண்ட் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோட்டிஸ் சர்டன் பாயிண்ட்ஸ் that I will be sharing with you in due course of this discussion. And the points படி பார்த்தீங்கன்னா, you can prolong your teeth throughout life if maintained properly. ஸோ பல் போனாங்கிற ஆப்ஷனே இல்லாமல் த்ரூஅவுட் ப்ரொலாங் பண்ணி நம்ம சொற்கள் நல்லா பேசுகிற அளவுக்கு நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மேபி இன்னிலேருந்து ஒரு 200 years முன்னாடினாக்கா நம்ம இதுக்கெலாம் ஆப்ஷனே இல்லை. ஒரு பல்லு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் இருந்த ஃபெசிலிட்டிஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, யூ குட் நாட் ஹவ் டன் மச் அபவுட் இட். ஸோ ஃபிக்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்ளம் அப்படியே தே லிவ் வித் இட். ஒரு ஆக்சிடெண்ட்டில் பல்லு விழுந்துருச்சு அப்படின்னா அப்படியே தே லிவ் வித் இட். அந்த மாதிரி சுச்சுவேஷன் 200-300 years பேக். ஸோ இட்ஸ் நாட் லைக் தேட் நவ். வி ஹவ் அட்வான்ஸ் ஸோ மச் டு த லெவல். இப்போ லேசர்ஸ்லேருந்து டென்டல் இம்ப்ளான்ஸ்லேருந்து ஸோ மச் ஆஃப் இவால்வ் ஆகிட்டே போகும்போது we should capitalize on what is available now to avoid the situation where பல் போனால் சொல் போச்சு அந்த சுச்சுவேஷன் கொண்டு போகாமையே we can prevent. So we can utilize that situation. ஓரல் கேர்னு நான் சொல்ல வர்றது வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகலாம் அப்படின்னா, ஓரல் ஹேண்டிகேப்னே சொல்லலாம். இப்போ ஒரு கால் வேலை செய்யலைன்னா எப்படி நோண்டிக்கிட்டே போகிறோமோ அதே மாதிரி பல்லில் ஒரு 3-4 பல்லு இல்லை அப்படின்னா அதே சுச்சுவேஷன் தான். வாயில் வந்து ஃபுல்லாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, பல்லு வந்து ப்ராப்பராக பேச முடியாது, பல்லு சூ பண்ண முடியாது. ஸோ யூ வில் பி யூஸிங் த அதர் சைட். இன்னொரு கால் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சைடு எங்கே பல்லு இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ ஓரல் கேர்ங்கிறது நான் ஐ வாண்ட் டு கவர் த டாபிக் ஹோலிஸ்டிக்லி சேயிங் எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூவும் பல்ல ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத வந்து ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஆன் தட் இன் திஸ் டிஸ்கஷன். Good, doctor. Thank you very much for the detailed explanation about oral health. The next question is mouth wash இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அது டெய்லி ரின்ஸ் பண்றதுனால is it advisable or good? In my experience I would like to say brushing twice பண்ணுறவங்கள நாங்கள் பற்களை பார்த்து நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் ப்ரஷ் ட்வைஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த அளவு there is too much contrast between people who maintain teeth well and people who don't care about their teeth. ஸோ அவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்கிறதுனால பற்களை பொறுத்தவரையிலும் பராமரிக்கிறது வந்து ரொம்ப 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 க்ரூஷியல். பட் மவுத் வாஷ்ல வந்து there is some chemical. அதனால வந்துட்டு பல்லுக்கு ஏதாவது கேடு விளைவிக்குமா? ஸோ பற்கள் மவுத் வாஷ் வச்சு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்காங்கிறது உங்களோட கொஷின். ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு ரொம்ப கிடையாது. ஸோ ப்ரஷிங் ட்வைஸ் பண்ணாலே உங்களுக்கு வேணுங்கிற பெனிஃபிட் கிடைக்கும்.
ரிசர்ச்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறது எந்த அளவு பண்ணியிருக்காங்கன்னா 3 times ப்ரஷ் பண்ணால் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்சல்யூட்லி நோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஸோ ப்ரஷிங் ட்வைஸ் நைட், that is more than enough. And rinsing after rinsing with it will add value. And in case உங்களால் ட்ராவல் பண்ணும்போது நைட்டும் ப்ரஷ் பண்ண முடியல, அட்லீஸ்ட் மவுத் rinse will help. But mouth rinse is not a substitute for brushing twice. Brushing twice is absolutely the best. Okay, thank you, doctor. So the next question is, what are the early signs of dental troubles or issues? இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இது 2 ஏரியாவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஒன்லி டென்டிஸ்ட் கேன் ஹெல்ப், அனதர் ஏரியா யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப். ஸோ ஏன் 2 ஏரியா பிரிக்கிறேன்றதுக்கு ஐ வில் கம் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. சி ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எனக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ எம் அ டென்டிஸ்ட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்ட், ஆல் தட் குட், இவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க எல்லாம் ஓகே. பட் இஃப் ஐ ஹாவ் அ டென்டல் ப்ராப்ளம் இன் மை அப்பர் டீத், டெல் மீ ஹூ கேன் ஹெல்ப் மீ? ஐ cannot help myself. ஏன்னா எனக்கு மேல் பல்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நான் என்னோட ஓரல் ஹைஜீனே நான் மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. அண்ட் யூ நீட் அனதர் டென்டிஸ்ட், நாட் அ நார்மல் பர்சன். யூ நீட் அனதர் டென்டிஸ்ட் ஹூ கேன் கம் அண்ட் இவால்வேட் மீ அண்ட் சே, உங்கள் மேலே ஒரு பல்ல வந்து யூ ஹேவ் அ ஸ்மால் டிகே ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ இட் இஸ் வெரி 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 க்ரூஷியல் தட் வி நீட் அ எக்ஸ்டர்னல் பர்சன் டு கிவ் அ அட்வைஸ். ஸோ இன்னொரு சிம்டம் சொல்லலாம், பல்லு வந்து ப்ரஷ் பண்ணும்போது கொஞ்சம் மைல்டு ப்ளீடிங் இருக்கும். ஸோ அது ஒரு சிம்டம். இன்னொரு சிம்டம் என்னென்னா, பல்லு தேஞ்சதுனால கூசுகிற மாதிரி இருக்கும், இல்லை பல்லு சொத்த இருந்தாலும் கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் கொஞ்சம் சைன்ஸ் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பல்லில் வந்து ஏதோ ப்ராப்ளம் வருதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சாப்பிடும்போது ஃபுட்டு வந்து 2 பல்லுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டே இருக்கும். ஆல் சச் திங்ஸ் ஆர் சிம்டம்ஸ் தட் யூ ஷுட் பிகம் அலர்ட். நம்ம அலர்ட் ஆகிட்டு பற்களை பார்த்துட்டா பெட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிறதுக்காகவாது ஏதாவது ஒரு விசிட் டு அ டென்டிஸ்ட் வில் ப்ரொலாங் த லைஃப் ஆஃப் த டூத். என்னோட பாயிண்ட் என்னென்னா, இஃப் 2 பார்ட் சொன்னேன், டென்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்கனாலும் அட்வான்டேஜ், நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறனாலும் அட்வான்டேஜ். பட் 2 பேருமே வேணும். உங்கள் சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் விசிட் பண்ணுறதும் வேணும். once in a year at least ஒரு evaluation. when I cannot help myself, you will need the help of another dentist to give you an opinion. இப்போ உங்கள் மேல் பல்ல you have a small dot just starting off, and the dot வந்து we can do something called a normal filling. பல்ல அடைக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. We can do a small filling that can prolong the life for your life. உங்கள் லைஃப் ஃபுல்லாக your teeth will stay with you. ஸோ உங்களுக்கு அந்த பல்லு லைஃப் ப்ரொலாங் பண்ணணுன்னாலும் அந்த சின்ன ஃபில்லிங் பண்ணோன்னாலே போதும். அண்ட் உங்கள் ஒப்பீனியன் இஸ் இன் திஸ் சிச்சுவேஷன், உங்கள் ஒப்பீனியனை கொண்டு வராதிங்க. பிகாஸ் leave it to a dentist to decide on such situations. Yes, as you said, even though you are a doctor, you need another dentist. I cannot help myself. I need one dentist to evaluate and find out if there is a small decay. So say ஏன் டென்டிஸ்ட் அப்படின்னா, you can ask your spouse, உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு செக் பண்ண சொல்லலாம். they will not know how to discriminate. இது சொத்து தானா இல்லைன்னா ஃபுட் ஏதாவது ஒட்டியிருக்காங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. they cannot help you out. So it needs a proper evaluation by a dentist once in a year to prolong life of your healthy teeth. Okay, thank you. Doctor, I think you already discussed about this. Yeah. What is tooth sensitivity? அப்படினு கேட்டிருக்காங்க. Okay, I'll categorize it into 3 reasons. 3 reasonsல வந்து sensitivity வரும். இதை தவிர மற்ற ரீசன்ஸ் வந்து ரொம்ப மீகர்னு வச்சுக்கோங்க. மெயின் 3 reasons வந்து பல்லு தேய்மானத்தினால வரும், பல்லில் சொத்தை இருந்தால் பல்லு கூசுகிற எஃபெக்ட் வரும், 3வது பாயிண்ட் கம்ஸில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருந்தால் பல்லு கூசுகிற எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், பட் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வேறு வேறு. ஸோ இட் நீட்ஸ் அ டென்டிஸ்ட் டு இவாலுவேட் எதனால் கூசுதுங்கிறத இவாலுவேட் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஷுட் பி ப்ராப்பர்லி கிவன். ஸோ தட் இப்போ ஒரு சின்ன ஃபில்லிங் பண்ணால் அந்த சென்சிட்டிவிட்டி க்ளோஸ் ஆக போகுதுன்னா யூ கேன் அட்ரஸ் இட் தட் வே. இஃப் யூ நீட் அ கிளீனிங் தட் ஹேஸ் டு பி டன் டு clear that sensitivity, that has to be done. நம்ம என்ன காசுங்கிறது பார்க்கணும். ஸோ பல்லு கூச்சம்ங்கிறது டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, ஓகே அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நம்ம அந்த பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம், இந்த மெத்தட் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. டென்டல் பொறுத்தவரையிலையும் இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் த டீத் ஃபார் அ லாங் டைம், 32 பல்லு இருக்குது, ஹவு கேன் யூ டேக் கேர்? ஒரு பல்லுக்கு வேறு ரீசனில் ப்ராப்ளம் வரும், இன்னொரு பல்லுக்கு வேறு ரீசனில் ப்ராப்ளம் வரும். ஆனால் சிம்டம் ஒன்றா இருக்கலாம், பல் வலியாக இருக்கலாம், பட் ஒரு பல் வந்து கம்ஸ் வீக்காக இருக்கிறதுனால வலி வரலாம். இன்னொரு பல்லில் பார்த்தீங்கன்னா
ஃபுட் எல்லோரும் ரொம்ப உள்ளார மாட்டிகிட்டு இருக்கோம், அதுக்கு சொத்தை தான் காரணமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். இன்னொரு சுச்சுவேஷன் விஸ்டம் டீத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்கோம், அந்த சுச்சுவேஷனில் கூட சென்சிட்டிவிட்டி வரும். ஸோ என்ன சுச்சுவேஷன்னால வருதோ அதை வி ஷுட் அட்ரஸ் இட் வித் ஹெல்ப் ஆஃப் அ டென்டிஸ்ட். தேங்க்யூ டாக்டர். வாட் இஸ் எனாமல் அண்ட் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எனாமல் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷன் டாபிக். எனாமல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். பல்ல வந்து God has given you a wonderful tool to chew food, bite hard foodstuffs. எதெல்லாம் ஹார்டாக இருக்குது, நான் வெஜிடேரியன்னா போன் அந்த மாதிரி சாப்பிட்லாம், வெஜிடேரியன்ஸ்னால் ரா கோவா விச் இஸ் ஹார்ட், சுகர் கேன் கடிக்கிறீங்க, அது எல்லாத்துக்கும் வந்து யூ நீட் வெரி ஸ்ட்ராங் டீத். வேர்ல்டில் ஃபஸ்ட் ஹார்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் எர்த் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து டைமண்ட். செகண்ட் ஹார்டஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் எர்த் வந்து இஸ் இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் த டீத்தோட எனாமல். ஸோ வி ஷுட் ட்ரை டு ப்ரொடெக்ட் த எனாமல். நீங்கள் அந்த எனாமலே சொத்தே ஆகிறவளுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா rethink what is the mistake you are doing to spoil that second hardest object on earth. You are spoiling a second hardest object on earth. அப்போது எவ்வளோ மோசமாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனாமல் இஸ் அ தின் லேயர் தட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆஃப் த டூத். கண்ணுக்கு தெரிகிற டூத் எல்லாம் கவர்டு எனாமல். அதே ஈக்குவலண்ட் வந்து வாட் எவர் இஸ் கவரிங் த ரூட் ஆஃப் த டீத் வந்து இட்ஸ் கால்ட் சிமெண்டம். ரெண்டு வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ், வேறு வேறு நேம் வரும். பட் அவுட்டர் ஷெல் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஹார்டஸ்ட் டு டைமண்ட் வந்து எனாமல். Good answer, doctor. So next question is, please provide simple way to avoid cavity formation, particularly in the older age, because நம்மோட ஆடியன்ஸ் and senior citizens அவ கேக்குறாங்க oral cavity எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து கேன் ஐ ஆன்சர் இட் டு டிகே அவாய்ட் பண்ணுறீங்க இல்லையா? கேவிட்டிஸ் டிகேலாம் அவாய்ட் பண்ணுறது வந்து வி ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி ஆன். இப்போ லேட் கிடையாது, இப்பயும் லேட் கிடையாது. வி கேன் ஈவன் ப்ரொடெக்ட் வாட் எவர் வி ஹேவ். ஒரு 10 பல்லு இருந்தாலும் அந்த பல்லையாவது சேவ் பண்ண நம்ம எப்பயுமே அட்டம் பண்ணோம். தெர் ஆர் சிச்சுவேஷன் நீங்கள் அந்த பல்லை சேவ் பண்ண முடியாது எடுங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, டென்டிஸ்ட் வென் வி இவாலுவேட் அண்ட் சே இதை சேவ் பண்ண முடியாது அப்படின்னா வி மீன் இட். பிகாஸ் வி ஆர் த லாஸ்ட் பீப்புள் டு லைக் ஸ்கிப் வில் வாண்ட் யூ டு கெட் த டீத் ரிமூவ். எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அப்படி தான் திங்க் பண்ணுவோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா டீத் கேன் பி மெயின்டைன் ஃபார் அ லாங் டைம். ஒன்று சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு டைமுக்கு சாப்பிடணும். அண்ட் இப்பயும் லேட் கிடையாது, யூ கேன் ஸ்டார்ட் எனி டைம். டைமுக்கு சாப்பிட்ற ஹேபிட் இருக்கணும், ப்ரஷிங் ட்வைஸ் ஹேபிட் இருக்கணும், தண்ணி இன்டேக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் வந்து, இப்போ இஃப் யூஆர் நான் வெஜிடேரியன் யூ கேன் பைட் போன். போன்லெஸ்ஸாக சூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, பைட் போன். பல்லில் வந்து நல்ல ஹார்ட் ஸ்டஃப் கிடைக்கும் போது பல்லோட பிளட்ஸை பல்லுக்குள்ளார பம்ப் ஆகும், பிளட் வந்து பம்ப் ஆகும். பல்லுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் ரீஃபில் மாதிரி, பல்லு ஒரு பேனால் ரீஃபில் இருக்கிற மாதிரி பல்லு சென்டரில் பார்த்தீங்கன்னா பல்ப்னு ஒரு போர்ஷன் இருக்குது. நவ் இஃப் யூ கூகுள் இன் டு த கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பல்ப் யூஎல்பி பல்ப்புங்கிற வேர்டை நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தட் இஸ் த சென்ட்ரல் ஏரியா வேர் இட்ஸ் ரிச் வித் பிளட் சப்ளை. அது பம்ப் ஆகும். பம்ப் ஆகும்போது டிகே வராது. ஸோ ஹார்ட் ஃபுட் ஸ்டஃப் சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ப்ரஷிங் ட்வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ வாட்டர் இன்டேக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் கேன் ப்ரொலாங் டீத் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ப்ரிவென்ட் டிகே. என்ன பல் உங்களுக்கு இருக்கோ அதையாவது ப்ரிசர்வ் பண்ண பாருங்கள். இதில் இந்த 4 விஷயத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணவங்களுக்கு தான் இப்போ பல் இல்லாமல் இருக்கும். இப்போ பல்லு நிறைய லூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பிட்வீன் 20 to 50 இதை இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவங்க இப்போ ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த மிஸ்டேக்ஸ் யூ வுட் ஹவ் டன். அட்லீஸ்ட் ப்ரொடெக்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் டீச் திஸ் 4 points. டேக் டைம்லி ஃபுட், இன்க்ரீஸ் யுவர் வாட்டர் இன்டேக், ப்ரஷ் ட்வைஸ் அண்ட் ஹார்ட் ஃபுட் ஸ்டஃப் கடிங்க. ஹார்ட் ஃபுட் ஸ்டஃப் கடிச்சா பல்லு வீக் ஆகிடும், அப்படி கிடையாது, ஆப்போசிட். ஆமாம். Thank you, doctor. It's very nice answer which you gave. Gumla infection சொன்னீங்க. என்ன சான்ஸ் gumla எப்படி இன்ஃபெக்ஷன் வரும்? ஓகே. ஸோ கம்ஸில் எப்படி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா 2 சோர்சஸ். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன கவனிச்சேன்னாக்கா, பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஐ ஹவ் நோட்டீஸ்ட் தே டோன்ட் டேக் டைம்லி ஃபுட். ஒரு 3 மணிக்கு முன்னாடி அக்கௌண்ட்ஸ் க்ளோஷர், அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிட முடியாது, ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எராட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் இருக்கவங்களுக்கு
வாயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வாட்டர் வந்து அப்படியே சலைவாலாம் அப்படியே குறையும், ட்ரை ஆகும். ஸோ உங்கள் ஃபுட் இன்டேக் டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது வரக்கூடிய ஹேபிட்ஸ்னால ஃபார்ம் ஆகிற ஒரு லேயர் ஆஃப் ஃபுட் வந்து ஹார்டாக ஒட்டிக்கும். we call that TAR, tartar or calculus, CALCULUS, calculusன்னு சொல்லுவோம். இது நீங்கள் கூகுள் த்ரூ கேல்குலஸ்னால் என்னென்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் ஆஃப் ஃபுட் தட் பிகம்ஸ் வெரி ஹார்ட். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கீழ் பல்லோட பின்பக்கமாக அது படியும். ஸோ இட் இஸ் அ பர்டிகுலர் பேட்டர்ன் யூ வில் சி. கீழ் பல்லோட பின்பக்கம் இல்லைன்னா மேல் பல்லோட சைடில் வெளி சைடில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். திஸ் ஹேஸ் டு பி ப்ராப்பர்லி cleaned ஒன்ஸ் இன் அ இயர். ஸோ இந்த க்ளீனிங் பண்ணி மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்டைம்லி ஃபுட், ப்ரஷிங் ட்வைஸ் பண்ணல, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால. அண்ட் ஒன் சுச்சுவேஷன் ஐ எம் நோட்டிசிங் இஸ் வெஜிடேரியன்ஸில் இந்த டர்ட் அக்யூமுலேஷன் வெரி ஹை. ரீசன் என்னென்னா டயட் ஹஸ் பிகம் ஸோ சாஃப்ட். இட்லி தோசை இந்த மாதிரி சாஃப்டாக பீஸா பர்கர்னு அப்படியே டயட் சாஃப்டாக போக போக உங்களோட பல்லோட கம்ஸுக்கு வேலை கம்மியாக இருக்குது. பல்லு டசன்ட் கோ டவுன் அண்ட் அப். பல்லுக்குள்ளார பல்லு கடிக்கும் ஹார்டாக கடிச்சிங்கன்னா இறங்கிட்டே ஏறும். பட் அதுக்கு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த ஒரு ஃப்ளூயிட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் அரவுண்ட் த கம்ஸ். இட்ஸ் கால் ஜிஞ்சேவல் கிரெவிகுலர் ஃப்ளூயிட்னு பேர். வென் திஸ் ஃப்ளூயிட் இஸ் நாட் ப்ரொடியூஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பல்லோட குவாலிட்டி, பல்லோட கம்ஸோட குவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளூயிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற க்ளீனிங் மெக்கானிசம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால அழுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு கம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹேப்பன். ஸோ கம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஷுட் பி ப்ரிவெண்டட் த்ரூ ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக், டேக்கிங் டைம்லி ஃபுட், வாட்டர் இன்டேக். இதெல்லாம் தான் கனெக்டட் ரீசன்ஸ். Thank you doctor. One more thing, diabetic mellitus இருக்கவங்களுக்கு இந்த பல்லு எப்படி அஃபெக்ட் ஆகுது? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அது நத்திங் டு வரி. டயபிட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் ஆஸ் குட் அஸ் நார்மல் பர்சன். பட் டயபிட்டிஸில் ஒன்று என்ன ஃபைண்டிங்னாக்கா, இப்போது நார்மல் பர்சனில் அழுக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா அழுக்கு வந்து இன்ஜூர் பண்ணும் கம்ஸை. அது 1% ஒரு 10% அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா 80% அஃபெக்ட் ஆகுது டயபிட்டிஸ் மெல்லிட்டிஸ் பர்சனில். ஸோ கம்ஸ் வந்து இன்னும் இன்ஃபெக்டடாக இருக்குது ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் ஹேவிங் diabetes. So if under control, nothing to worry. Thank you doctor, it's really nice. There's one more person who is asking I think similar question. Okay. Regular mouthwash use பண்ணலாமா அப்படி கேக்குறாரு. No, not necessary. Brushing twice will do what you want. உங்க பல்ல protect பண்ணி நல்லா prolong பண்றதுக்கு brushing twice will do. Purpose of using a mouthwash in oral hygiene நல்லா இருக்கணும் இல்லையா? So oral hygiene can be protected by brushing twice. That is more than enough. And while traveling எங்கேயாவது ப்ரஷ் பண்ண முடியல அந்த சுச்சுவேஷனில் யூ கேன் திங்க் ஆஃப் மவுத் வாஷ் ஆஸ் அ அட்ஜுவெண்ட்டாக வச்சுக்கலாம். Thank you doctor. And then denture பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. How many years once you should change your denture and why it has to be changed? Is it necessary to change? கம்ப்ளீட்டாக டென்ச்சர்ஸ் வச்சுருக்கவங்க இருக்காங்க, பார்ஷியல் டென்ச்சர்ஸ் வச்சுருக்கவங்க இருக்காங்க. அண்ட் நவ் ஆஃப் லேட் சப்ஸ்டியூட்ஸ் ஆஃப் டென்ச்சர்ஸ் ஹவ் கம். இப்போ கைண்டு விழுந்துருது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றதுனால ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது விழுந்துருது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால பீப்புள் ஹவ் கான் ஃபார் இம்ப்ளான்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. பட் டென்ச்சர்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 10 years மாற்றினீங்கன்னா பெட்டர். ஏன்னா டென்ச்சரோட டீத் பேட்டர்ன் வந்து தேஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 years லாஸ்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இன் 10 years இஃப் யூ கேன் சேஞ்ச் இட் வில் பி பெட்டர். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய கொரோனாவால் நம்ம நிறைய மாஸ்க் போட்டுட்டு இருக்கோம். ஆமாம், இந்த மாஸ்க் போடுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டீத்துக்கு? இந்த டைமுக்கு வெரி க்ரூஷியல் கொஷின். ஐ வாண்டட் டு கவர் திஸ் ஆஸ் மச் as possible and I'm already starting to communicate to my existing patient clientele. எல்லாருக்கும் நாங்கள் எஜுகேட் பண்ணுறது என்னென்னா மாஸ்க் போடுங்க, பட் ஸ்டார்ட் ப்ரஷிங் ட்வைஸ் கம்பல்சரிலி. ஏன்னா யூ ஆர் ப்ரீத்திங் வாட் எவர் யூ ஹேவ் டு எக்ஸேல் அவுட் சைட் எகெயின் இன் டு த மவுத். மூக்கில் திரும்பி அப்படியே போயிட்டுருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஓரல் ஹைஜீன் இஸ் ஹைலி அஃபெக்டட். இப்போது நாங்கள் ஒன்ஸ் இன் 2 years பார்க்குறவங்களெல்லாம் we are meeting them once in 6 months for a cleaning regularly. So cleaning has become mandatory now, more than any part of so many years. So cleaning வந்து விசிட் பண்ணிடுங்க, பிகாஸ் மாஸ்க் போடுறதுனால இன்ஃபெக்ஷன் வில் பி மோர் இன் த கம்ஸ். ஸோ கம்ஸ்லாம் பல்லுலாம் ஆட வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ பல்லுலாம் ஆடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இன் அட்லீஸ்ட் a year ஒரு க்ளீனிங் ரெகுலராக பண்ணிவிடுங்க. தட்ஸ் ஒன் அட்வைஸ்.
அண்ட் எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ ஒரு நல்ல வாய் வந்து நல்ல வாட்டர் வச்சு ரின்ஸ், ஒரு மவுத் வாஷ் இருந்தால் மவுத் வாஷ் வச்சு ரின்ஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த டைம் யூ கேன் திங்க் ஆஃப் மவுத் வாஷ் ரெகுலர்லி அண்ட் ப்ரஷிங் ட்வைஸ். do not compromise. Take extra care, take timely food. Thank you, doctor. Thank you very much. There's another question about ceramic tooth பத்தி ஒரு கேட்டிருக்காங்க. What is that? How is it advisable? Correct. Ceramic teethங்கிறது மிஸ்ஸிங் டூத்துக்கு இன்னிலேருந்து ஒரு 200 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் டீத் ஆப்ஷன் தான் இருந்தது. டீத்தெல்லாம் கயற்ற மாதிரி வச்சுக்கிற மாதிரி தான். இப்போது இம்ப்ளான்ஸ் வந்துருச்சு. ரீப்ளேஸ்மெண்ட் கால் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். இட்ஸ் அ டெக்னிக்கல் வேர்ட். பிரிட்ஜ் இம்ப்ளான்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது வில் ஹேவ் டு யூஸ் அ கேப்பிங். டூத் கலர்லேயே கேப் பல்லு மாதிரியே டிசைன் பண்ணுறதுக்கு. பல்லுனா ஆர்டிஃபிஷியல் டீத் ஆர் ஸோ நேச்சுரல். யாராலையும் வந்து இப்போ நானே இஃப் ஐ சீ இட் அகெயின் இது நான் வச்ச டூத்தா இல்லை எது நான் வச்ச டூத்துன்னு ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இட் வில் பி ஸோ நேச்சுரல். ஸோ திஸ் இஸ் கால்ட் செராமிக் டீத். இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன் வாஸ் கால்ட் அக்ரிலிக் டீத். பிளாஸ்டிக்கில் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த ஓல்டர் வெர்ஷன். ஆஃப் லேட் வி ஹேவ் செராமிக் வெர்ஷன். செராமிக்லேயே 4 டைப்ஸ் இருக்குது. மெட்டல் ஃப்ரீ செராமிக், இமேக்ஸ் செராமிக், அட்வான்ஸ் செராமிக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் ஆல் தோஸ் ஆப்ஷன்ஸ். You should research into it. Whenever you meet a doctor, you should be able to communicate and understand what is ceramic teeth and what are the options inside ceramic teeth. அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு then you can utilize that facility to replace teeth. Mostly it is used for artificial teeth replacement or root canal பண்ணிங்கன்னா அதுக்கு reinforce பண்ணுறதுக்கு கேப் பண்ணும். Thank you, doctor. Thank you very much. Then describe about implantation. அப்படின்னா என்ன? டென்டல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு பேசும்போது சொன்னேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, வேறெவர் யூ ஹேவ் லாஸ்ட் அ டூத், ஒரு டூத் இல்லை அப்படின்னா திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுமாங்கிறது முதல் கொஷின். ஏன் ரீப்ளேஸ் பண்ணணும் நான் இல்லை எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட் பிஃபோர் ஐ கோ ஃபார் தி வேர்ட் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஒரு டூத் எடுத்துடுறேன். இமேஜின் ஐ ரிமூவ் 1 டூத், மேல் பல்லே எடுத்துட்டேன். வாட் ஹேப்பன்ஸ் தென்? பல்லோட அந்த ஒரு டூத் இல்லைன்னொன்னே மற்ற பல்லோட இன்டெகிரிட்டி டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ இன்டாக்டாக இல்லாமல் இட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் அக்ராஸ் அண்ட் லூசன். இந்த லூசனிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வி புட் ஆர்டிஃபிஷியல் டீத். அந்த ஆர்டிஃபிஷியல் டீத் வந்து 2 ஆப்ஷன். ஒன்று வந்து பிரிட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தட் யூ கேன் டிஸ்கஸ் வித் யர் டென்டிஸ்ட். இட் இஸ் எலபரேட் சப்ஜெக்ட். இன்னொரு ஆப்ஷன் இஸ் இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷனில் அட்வான்டேஜ்னா வி கேன் புட் அ பின் இன் பிளேஸ் ஆஃப் த ரிமூவ் டீத். ஆர்டிஃபிஷியல் ரூட், ஆர்டிஃபிஷியல் கேப் போட்டு வில் ரீப்ளேஸ் த மிஸ்ஸிங் டூத். And hence you will be able to start eating and functioning as normal as when you were before. So pallu replacement is going to be done with a metal pin that is body compatible. Titanium nu or material la panna porom. Titanium la 2 option irukku. One you can finish it after 3 months. Oru type of implant irukku. It takes 3 months to heal. Konja advanced implants have come. Within 20 days we can process it and put a cap. அதுக்கு வந்து இட்ஸ் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹவ் ஹேப்பன். 20th day வில் பி ஏபிள் டு கிவ் யூ ஆர்டிஃபிஷியல் டீத் இன் பிளேஸ் ஆஃப் ரிமூவ் டீத். அதுவும் ஃப்ரண்ட் பல்லே இல்லை அப்படின்னாக்கா அப்படியே யூ டோன்ட் ஹேவ் டு வாண்டர் அரவுண்ட். உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் டீத்து ஜஸ்ட் வித்தின் 20 days வி கேன் ஃபிக்ஸ் அ பர்மனன்ட் டீத் ஃபார் எவர். பட் தெர் ஆர் சர்டன் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ். Unless 1 out of 200 patients might have a situation where we have to, there are certain subjects related to it. அப்போ அந்த சிச்சுவேஷன் will have to wait for a longer period, but 99% we can finish it within 20 days. Thank you, doctor. Thank you very much. ரொம்ப டீடைலா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க இந்த क्वेश्चनக்கு. இப்போ ஆர்டிஃபிஷியல் டூத் is it necessary? The question is this, பல்லு வைக்கணுமா வேணாமா? ஸோ 2 things happen. இப்போ லாஸ்ட் பல்லு வந்து ஒரு ஒர்க் பண்ணும், ஃப்ரண்ட் பல்லு வேறு ஒர்க் பண்ணும். ஃப்ரண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா கட்டிங் மெக்கானிசம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பல்லு வந்து சூயிங் மெக்கானிசம்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வென் யூ பைட் நான்-வெஜிடேரியன் ஃபுட் ஆர் சம்திங் ஃபார் சூயிங் த ஃபுட் ஆல் தட் உங்களுக்கு பின்னாடி டீத் வேணும். பட் டு பைட் அ கேரட் ஆர் பிரெட்டை கடிக்கிறீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி பைட்டிங் இன் த ஃப்ரண்ட். அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வர வேணாம். நேச்சுரலி யூ வில் டூ த சேம் திங். ஆட்டோமேட்டிக்கலி இந்த மெக்கானிசம் இஸ் ப்ரீ-ப்ரோக்ராம், நம்ம உடம்புலே ப்ரோக்ராம். ஸோ வென் யூ பைட் அ கேரட் யூ யூஸ் யுவர் ஃப்ரண்ட் டீத். ஸோ மிஸ்ஸிங் டீத்லாம் வர number of teeth குறைய it is like lifting a load with 10 fingers. ஒரு heavy object, ஒரு 10 kilo object வந்து ஒரு 10 fingers வச்சு தூக்கிறதுக்கும், if you have 2 or 3 fingers missing, அப்போ லோடு தூக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு you can imagine இல்லையா? That is the same thing that happens. Number of teeth குறைய
பல்லு ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இட் வில் பி லைக் 10 fingers functioning to help you lift a 10 kg object. But when you have 3 teeth missing, then the same function is done and abnormal forces are involved. நீங்கள் chew பண்ணுறதுக்கு நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கலாம், but so much forces are needed to fully chew and masticate. ஒரே ஒர்க்கை ரொம்ப நேரம் பண்ணனா எவ்வளோ டயர்டாக ஆகிறோமோ அந்த மாதிரி வாய் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு யூ ஆர் டேக்கிங் 10 minutes. There is huge number of muscles involved to function and create a equilibrium. ஸோ ஒரு பல்லே இல்லாதவங்க யோசிச்சிங்கன்னா அப்படி டங்கை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு ஹேபிட் வரும். இட்ஸ் ஆல் நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன், மசில் நர்வ்ஸ் எல்லா கோஆர்டினேஷனும் டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பல்லு எடுத்தோன்னாக்கா ஒரு பல்லும் ரீப்ளேஸ் பண்ணும்போது நியூரோமஸ்குலர் கோஆர்டினேஷன்லாம் டிஸ்டர்பே ஆகாது. யூ வில் ஹேவ் வெரி குட் ஈக்குலிபிரியம். So many factors are factored into replacement of teeth. So ஒரு teeth has to be protected. Nice answer. Doctor, one more question now. இப்போ கேட்டிருக்காங்க to suggest good toothpaste and gum cream. இது ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி டூத்பேஸ்ட்லயே இருக்கா இல்ல வேற வேற யூஸ் பண்ணணுமா? கம்முக்கு தனியா, டூத்துக்கு தனியா யூஸ் பண்ணணுமா? What I would recommend, டூத்பேஸ்ட் எல்லாரும் என்ன கேட்பாங்க, டூத்பேஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். ஒயிட் டூத்பேஸ்ட் பேராமீட்டராக வச்சுக்கோங்க, ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கோங்க. ஒயிட் ரொம்ப கலர்டாக ஜெல் மாதிரி அதெல்லாம் வேணாம். ஒயிட் டூத்பேஸ்ட், பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த டூத்பேஸ்ட் பேசிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும். ஸோ யூ கேன் கோ ஃபார் அ டூத்பேஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒயிட் டூத்பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ட்வைஸ், ஜஸ்ட் த ஃபேக்டர் 2 times, அதை மட்டும் நீங்கள் கீப் இட் இன் மைண்ட். ஸோ 2 times brushing with a toothpaste is more than enough to protect your teeth. Gum cream வந்து பொறுத்தவரையும் that is for infected gums. Gumsல bleeding இருக்கு அந்த மாதிரினா we recommend some sensoform அந்த மாதிரி சில இதுக்கு not to be decided by you. It is better a dentist decides it on your behalf. எது போட்டால் நல்லது, உங்களுக்கு லாங் டர்ம் எது நல்லதுங்கிறத வந்து இட்ஸ் பெட்டர் டு லீவ் இட் டு. எக்ஸசைஸ் இருக்குங்களா, லைக் பிரஷிங் அந்த மாதிரி பண்ணிட்டு just to stimulate the blood circulation. Brushing பண்ணிட்டு you can just apply, use your finger to just press and give a massage to your gums, but that is more than enough. And gumக்கு வந்து அந்த massaging mechanism இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா eating hard food stuff bite பண்ணும்போது it will give the same effect like massaging your gums. So that can be a very good solution for healthy gums. Thank you, doctor. Now since seniors are on their online, அவங்க இப்போ நடந்துட்டு இருக்க அந்த கொரோனா பீரியட் பத்தி கொஞ்சம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. கொரோனா நேரத்துல ஜெனரலா நாங்க என்ன கேர் எடுத்துக்கணும்? ஒரு 2 small tips I will tell you. நம்ம மாஸ்க் போடுறதுனால ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ விசிட் ஃபார் அ கிளீனிங் ஒன்ஸ் ஒன்று. ரெண்டாவது எங்கள் setup, I am the founder of Dr. Smiles Group of Dental Centers throughout Chennai. We have set particular parameter where sterilization we don't compromise, and உள்ளர வர பேஷண்ட்டுக்கும் இன்ஃபெக்ட் ஆகாமல் இருக்க we use lot of hypochlorite solution. சில சொல்யூஷன்ஸ் இருக்குது that can be sprayed to kill any form of bacteria, and we strictly request you to maintain an appointment and come, take an appointment and come, so that between 2 patients we have adequate time to sterilize, maintain things, all that. இந்த கோவிட் டைமில் ஒன்று மாஸ்க் போடுறதுனால ரெகுலர் க்ளீனிங் ஹேபிட் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன், டூத் ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் இல்லை ஒரு ஸ்டாண்டில் வச்சு எல்லாரோட டூத் ப்ரஷ்ஷும் ஒன்றா வைப்பீங்க. இன்கேஸ் ஐ எம் அ ஃபேமிலி மெம்பர், அப்போது எங்கள் பேரண்ட்ஸோட டூத் ப்ரஷ் இருக்குது, என் பசங்களோட டூத் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா, இஃப் ஐ எம் இன்ஃபெக்டட், ஐ எம் கேரிங் இன்ஃபெக்ஷன் டு மை ஹவுஸ், through the toothbrushes I can infect. So I would recommend இந்த மாதிரி டைமில் brushes can be kept apart, கொஞ்சம் stands can be held, அந்த மாதிரி செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஹேபிட் வந்து டூத் பேஸ்ட்டை ஸ்குவீஸ் பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் த டூத் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர மாதிரி டேரெக்டாக போடாமல், இட்ஸ் பெட்டர் யூ டேக் இட் இன் யுவர் ஃபிங்கர் தென் அப்ளை இட் ஆன் யுவர் ப்ரஷ். டச் டேரெக்டாக டூத் பேஸ்ட்டை ப்ரஷில் படாமல், பிகாஸ் இப்போ ஐ எம் இன்ஃபெக்டட், ஐ ஹவ் ப்ரஷ் மை டூத், அப்போது அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இட் கேன் பி கண்டாமினேட்டட், ஐ வில் பி ஸ்ப்ரெடிங் இட் டு த நெக்ஸ்ட் பர்சன் த்ரூ த டூத் பேஸ்ட் ஆல்சோ. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எங்கெல்லாம் முடியுமோ. பட் ஒன் மோர் தியரி தட் ஹஸ் கம் அப் இஸ் சர்ஃபேஸ் கான்டாக்டில் வந்து இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்னு ஒரு தியரி வந்திருக்கு. லைக் ஒரு சம்படி ஹேண்ட்ஸ் ஓவர் பார்சல் டு யூ, அந்த பர்சன் இஸ் இன்ஃபெக்டட், அது வாங்கும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரும், அந்த மாதிரி ஒரு தியரி இட்ஸ் நாட் தேர்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. But nothing to be concrete இப்போ ப்ரூவ் ஆகாதனால it is better to be extra cautious as of now.
Thank you so much, Doctor. நிறைய Welcome. விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Hope this will be very much helpful for our Health Above 60 and Atulya our customers, as well as there are so many seniors in and around now. Senior oda crowds நிறைய இருக்கு. I think this is a very major and important point. பட் நீங்க இப்போ கடைசியா ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணிருந்தீங்க. அது கம் கேர்க்கும் அந்த டூத் பேஸ்ட்டுக்கும் அந்த கிளையண்ட்டும் ரொம்ப தேங்க் பண்ணிருக்காங்க. Thank you. behalf of Health Above 60 and our customers, we thank you so much for your time. Welcome. Once It's again, my we pleasure. hope to meet again and discuss about. Yeah, definitely. I think I have shared the right information. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் I am trying to share my knowledge with so many people. Try to share it. Don't keep it as a secret. Share it with as many people as you want. And we are always reachable through Health Above 60. For more questions, if you want to be like updated, you can keep in touch with all of us. Health Above 60 team is there, and Dr. Smiles, we are there to help you. We'll take care. Thank you so much, Doctor. Welcome.